வாழ்க்கை நிறைய மாறிடுச்சு. முன்னாடி மாதிரி கிடையாது. ஒரு காலத்துல எல்லாம் எங்கள் அப்பா வேலை விட்டு வந்தாருன்னா எங்கள் அம்மா ஓடி போய் இந்த முந்தானையை எடுத்து எங்கள் அப்பா மூஞ்சியெல்லாம் தொடச்சி விட்டு டீ குடிக்கிறீங்களா காப்பி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி எந்த லேடிஸ் அப்படி கேட்க முடியாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா வீட்டில் யாரும் சேலையே கட்டுறதுல பூரா நைட்டி எடுத்து எப்படி மூஞ்சியை தொடப்பீங்க? சோத்தை வடிக்க வேண்டியது நைட்டில் தொடக்க வேண்டியது, பயலுக்கு மூக்கை சிந்த வேண்டியது நைட்டில் தொடக்க வேண்டியது, மாவை அள்ள வேண்டியது நைட்டில் தொடக்க வேண்டியது. அந்த நைட்டியோடு போய் புருஷன் மூஞ்சில் வச்சிங்கன்னா அதோடு வந்துடும் கொரோனா. அப்படி காலம் ஆகிப்போச்சு. உண்மையை நான் சொல்கிறேங்க. இந்த எல்லிஸ் நேருபதி கிட்டத்தட்ட நானும் ஒரு 30 வருஷமாக பார்க்குறேன். அப்படி ஒரு வளர்ச்சி. ஃப்ளைட்னா ஃபாஸ்ட்டு, பிரியாணினா டேஸ்ட்டு. இந்தியாவிலே இந்த எல்லிஸ் நேரு தான் பெஸ்ட்டு. அதுக்கு என்ன காரணம்னா ஏன் எல்லிஸ் நேரை இவ்வளோ பெருசாக சொல்கிறோன்னா, இந்த கோயிலில் நான் எப்போ பட்டிமன்றம் நடந்தாலும் சரி, இதுவரை நான் ஒரு 10 வருடமாக பார்க்குறேன். இந்த கோயிலில் ஒரு நல்ல பட்டிமன்றம் நடக்கும், கச்சேரி நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் நான் பார்த்தது இல்லைங்க. நான் உண்மையாக சொல்கிறேன். இது இந்த காலத்தில் இன்றைக்கி தான் கசக்காங்க கேட்குறோம்ல, அது ஒரு கசப்பான செய்தி. என்னென்னா 18 நாள் 28 நாள் நல்லா காப்பு கட்டி விரதம் இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முளைப்பாறையெல்லாம் தூக்கி அதை கரைச்சி விட்டு 4 பிள்ளைகளை அரை குறைய ஆட விட்டு முன்னாடி வரிசையில் அப்பா பின்னாடி வரிசையில் மையன் அந்த பிள்ளை பாடுது. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போவோமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, பிள்ளை குட்டி பெற்றுக்கிட்டு கட்டிக்கலாமா, தாலி கீழி கட்டிக்கிட்டு பெற்றுக்கலாமா. இந்த பாட்டுக்கும் இந்த சாமிக்கு என்னங்க சம்மந்தம்? இதுக்காக சார் நம்ம விரதம் இருந்து கரகத்தை தூக்கி நம்ம ஊரெல்லாம் சுற்றி அப்படி முளைப்பாறைக்கு தானான கொட்டி இதுக்கா பாடணும்? இப்படி மாறிச்ச உலகம். இது இனிக்குதா கசக்குதா? அதுதான் கேள்வி. ஒரு காலத்தில் நான்லாம் இப்போயே சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கேன். ஆமாம், நான் குழந்தை ஒரு 5 வயசு இருக்கும்போது ஸ்கூலில் எப்படி அட்மிஷன் சேர்ப்பாங்க, ஸ்கூலுக்கு எப்படி போவோம்? 5 வயசு ஆச்சுன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. நான் படித்த ஸ்கூலில் நம்மளாம் ஏன் ப்ரைவேட் ஸ்கூல் பார்க்கல, எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். போனோடனே எச்சமு இந்த கையெழுத்து காதை தொடுறான்னுவார். ஆமாம், அப்படி தொட்டோம்னா பாஸ். நான் வேறு சின்ன பயலாக இருக்கேனா, என் கை வேறு குட்டி கையாக தான் இருந்துச்சு. என்னை காதை தொட சொன்னாங்க, எட்டலை. இப்படி வச்சே எட்டலை. டீச்சர் காதை தொட்டுட்டேன். அட்மிஷன் ஓகேவாயிருச்சு. ஆமாம், அப்படி தான் படித்தோம். தயவுசெய்து செல்ஃபோன் மட்டும் கொஞ்சம் சைலண்ட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப பயமாக இருக்குது. முன்னாடினாலும் பரவாயில்ல, இப்போ செல்ஃபோனில் வித்தியாசமாக அந்த காலர் டீனை போட்டு பாம்பு சத்தம், அடிடா அவனை வெட்டுறா அவனை குத்துறா ஒன்றுன்னு பாட்டை போட்டு பயமாக கிடக்கு. அப்படி ஸ்கூல் அப்படி போனோம். ஆனால் இன்றைக்கி ஒன்று வச்சுருக்காங்க, ப்ரீகேஜின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ப்ரீகேஜின்னு ஒன்று, அது ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரீகேஜின்னு ஒன்று வச்சுருக்காங்க. என்னடா ப்ரீகேஜின்னு கேட்டேன். இந்த பிள்ளை கை சும்பிக்கிட்டே இருக்குல்ல, அதை பிரித்து விடுறதுக்கு பேர் தான் ப்ரீகேஜியா. நல்லா கை தட்டலாம். கொண்டு வந்துட்டு ஒருத்தர் அப்படியே கொண்டு வரார். அதை பிரித்து விடுறதுக்கு 1.5 லட்ச ரூபாங்க. இந்த கையை பிரித்து விடுறதுக்கு 1.5 லட்ச ரூபா. அதெல்லாம் நம்ம எப்படி ஸ்கூலுக்கு போனோம், நடந்து போனோம், சைக்கிளில் போனோம். ஆனால் இன்றைக்கி ஊருக்கு நாயை பிடிக்கிறாங்களோ இல்லையோ பிள்ளைய பிடிக்கிறாங்க சார். ஊருக்கு நாய் பிடிக்கிற பசு மாதிரி மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடித்து, ஆமாம், ஹார்ன் அடிச்சு வாங்க வாங்க வாங்கன்னு பிள்ளைய பூரா கூப்பிட்டு காலையில் 7 மணி சார், காலையில் 7 மணி 6:30 மணிக்கு பிள்ளை 1க்கு போனானா 2க்கு போனானா சாப்பிட்டானா சாப்பிடலையா எதுவும் கேட்கறது இல்லை. அந்த நாய் பிடிக்கிற பஸ்ஸில் நீங்கள் காலையில் பாருங்களேன், ஒரு வீட்டை அப்பா பயலுக்கு தலை சீவி விடுறாரு, அம்மா சாக்ஸை போட்டு விடுது, ஒரு அம்மா டையை கட்டுது, ஒரு அம்மா பெல்ட்டை போடுது. அதில் ஒரே எல்லாம் மாறிடுச்சு சார்.
ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் சார் பாடலை. பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க.